இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது நிலை இன்றையிலிருந்து நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலே இயேசுவினுடைய வருகைக்கான உடனடி தயாரிப்பாக நாம் இன்னுமாய் அவர் வருகைக்காக நம்மை தயாரிக்க இன்றைய நாளினுடைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தை நாம் வாசிக்கிற பொழுது வெறும் தலைமுறைகளும் அவற்றிலே பெயர்கள் மட்டும் இடம்பெற்றிருக்கிறது. இதன் வழியாக இயேசு எனக்கு என்ன செய்தியை சொல்ல வருகிறார் என்று நாம் கேள்வி கேட்க தோன்றும். ஆனால் இன்றைய நாளினுடைய அந்த தலைமுறை பட்டியலின் வழியாக மத்தேயு நற்செய்தியாளர் 3 கேள்விகளுக்கு நமக்கு பதில் கொடுக்கிறார். முதலிலே இயேசு யார், இரண்டாவது இயேசு எதற்காக வந்தார், மூன்றாவது இயேசுவினுடைய பணி அணுகுமுறை எப்படியாக இருக்கும். முதல் கேள்வி, இயேசு யார்? மத்தேயு நற்செய்தியாளர் யூத கிறிஸ்தவர்களுக்கு தான் இந்த நற்செய்தியை எழுதுகிறார்கள். யூத கிறிஸ்தவர்களினுடைய ஒரு நம்பிக்கை, யூத குலத்திலே தாவீதின் மரபிலே தான் மீட்பர் தோன்றுவார் என்று அவர்களுடைய நம்பிக்கை இருக்கிறது. அதை தான் தொடக்க நூல் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் இறை வசனத்திலே யூதா குலத்தில் மீட்பர் பிறப்பார் என்று, அவர்கள் அரசுரிமை உடையவர் வரும் வரையில், மக்கள் அனைவரும் அவருக்கு பணியும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது என்கிற அந்த இறை வார்த்தையினுடைய அடிப்படையிலே யூதாவின் குலத்திலே தாவீதின் மரபிலே இயேசு தோன்றுவார் என்கிற அந்த ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்த நேரத்திலே அந்த நம்பிக்கையை மெய்ப்பிக்கிறபடியாக இயேசுவும் யூதாவினுடைய குலத்திலே தாவீதின் வரவிலே அவர் பிறக்கிறார் என்கிற ஒரு தெளிவான முதல் கருத்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. இரண்டாவது, இயேசு எதற்காக வந்தார் என்று நாம் சிந்திக்கிற பொழுது, யூதர்கள் காலம் காலமாக தலைமுறையாக அவர்கள் அடிமைகளாய் இருந்த பொழுது அவர்கள் வெறுமனே விடுதலையை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை, மாறான நிறைவான முழுமையான விடுதலையை அவர்கள் எதிர்நோக்கியிருந்தார்கள். ஆதலால் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயர் இந்த பெயர் பட்டியலிலே முத்தாய்ப்பாக விளங்குகிறது. ஆக இயேசு கிறிஸ்து மெசியாவினுடைய அந்த பிறப்பானது யூதர்களுக்கு முழுமையான நிறைவான விடுதலையை அளிக்கின்றது. மூன்றாவது, இயேசுவினுடைய பணி அணுகுமுறை எப்படி இருக்கும் என்று இந்த தலைமுறை பட்டியல் நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த தலைமுறை பட்டியலிலே நாம் அனைவரும் அறிந்தது போல யூத சமூகமானது ஒரு ஆண் வர்க்கத்துக்குரியது. பெண்களுக்காக எந்த பெயர்களும் எந்த இடத்திலும் குறிப்பிடுவதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த தலைமுறை பட்டியலிலே 5 பெண்களின் பெயர் குறிப்பிடப்படுகிறது. 1 தாமார், 2 ரூத்து, 3 உரியாவின் மனைவி பெத்சபா, 4வது ரகாபு, 5வது அன்னை மரியாள். முதலிலே இருக்கிற 4 பெண்மணிகளும் அவர்களுடைய வரலாற்றை நாம் திருப்பி பார்க்கிற பொழுது அவர்கள் சமூகத்தினால் ஒடுக்கப்பட்டவர்களாக பாவிகளாக காட்டப்படுகிறார்கள், அன்னை மரியாளை தவிர. இது நமக்கு என்ன ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது என்று பார்க்கிற பொழுது, இயேசு நேர்மையாளர்களை மட்டுமல்ல பாவிகளையும் தேடி வந்தார். அவரினுடைய அந்த மீட்பு செய்தி இந்த உலக மக்கள் அனைவருக்குமாக, சமூகத்திலே ஒடுக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தினால் ஓரம் கட்டப்பட்டவர்கள் அனைவருக்குமான செய்தியாக இருக்கிறது என்கிற உயரிய சிந்தனையை கொடுக்கிறது. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, ஒவ்வொரு முறை இயேசுவினுடைய அந்த தலைமுறை பட்டியல் படிக்கிற பொழுதும் என்னுடைய நினைவுக்கு வருவது, நாமும் நம்முடைய மூதாதையர்களினுடைய அந்த வரலாற்றை நினைத்து பார்க்க வேண்டும்.
இன்று நீங்களும் நானும் இந்த நிலையிலே இருக்கிறோம் என்றால் நம்முடைய மூதாதையரிடத்திலே விளங்கிய அந்த நம்பிக்கையும் அவர்களுடைய வாழ்வும் நம்மை ஒரு வழிகளிலே நமக்கு இத்தகைய வாழ்வு வாழ அழைப்பு விடுக்கிறது. நம்முடைய மூதாதையர்கள் மரத்தினுடைய வேர் போன்றவர்கள். மரத்தினுடைய வேர் எந்த அளவிற்கு வலிமையாக மண்ணிலே ஊன்றி இருக்கிறதோ அந்த அளவிற்கு தான் அந்த மரமும் வளமையாக செழுமையாக இருக்கிறது. ஆகவே இந்நாளிலே நம்முடைய மூதாதையர்களையும் நாம் நினைத்து பார்ப்போம். அவர்களிடத்திலே விளங்கிய அதே இறையியல் பண்புகள் என்னிடத்திலே இருக்கிறனவா என்று நாம் சிந்தித்து நம் மூதாதையர்களைப் போல இறைவனுக்கேற்ற ஒரு வாழ்வு நடப்பவர்களாக நாம் வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன்.